வணக்கம் நண்பர்களே, ஹியூமன் ஃபிசியாலஜி பார்ட் 2 வீடியோவிற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று சர்க்குலேட்டரி சிஸ்டம் முதல் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் வரை தேர்வுக்கு முக்கியமான தலைப்புகளை பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாங்க பாடத்திற்குள்ள செல்லலாம். ஓகேவா? சர்க்குலேட்டரி சிஸ்டம் it is one of the important system consisting of heart, blood and blood vessels. Next, it transport respiratory gases, nutrients, ஹார்மோன்ஸ் அண்டு வேஸ்ட் மெட்டீரியல் வித்தின் த பாடி. என்ன மீனிங் அப்படின்னா, இரத்த ஓட்ட மண்டலம் மனித உடலில் ஒரு முக்கியமான உறுப்பு மண்டலம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சர்க்குலேட்டரி சிஸ்டம் மீன்ஸ் இரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்ட்டு நான் சொன்னேன். இது 3 முக்கிய கூறுகளால் ஆனது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. என்னது அப்படின்னா, ஹார்ட், பிளட் அண்ட் பிளட் வெசல்ஸ் அப்படின்ட்டு 3 முக்கிய கூறுகள் இருக்குது. இரத்த ஓட்ட மண்டலத்தில் ஒரு செயல்படாத ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, என்னதெல்லாம் இதாகுது அப்படின்னா, ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு போன்ற சுவாச வாயுக்களை உடலின் பல பகுதிகளுக்கு எடுத்து செல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூட்ரிஷன் தட் மீன்ஸ் ஊட்டச்சத்துக்களை செல்களுக்கு வழங்குகிறது. ஹார்மோன்களை உடலுக்கு தேவையான உறுப்புகளுக்கு கொண்டு செல்கிறது. நெக்ஸ்ட்டு வேஸ்ட் மெட்டீரியல் சொன்னால அதை கழிவுப் பொருட்களிலிருந்து வெளியேற்றும் உறுப்புகளுக்கு எடுத்து செல்கிறது. நோய் கிருமிகளான வைரஸ், பாக்டீரியா மற்றும் பிற தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிர்களிடமிருந்து உடலை பாதுகாக்கிறது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான் ஒரு கரெக்டான ஆன்சர். உடலில் வெப்பநிலையை சீராக பராமரிக்கிறவும் இது உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இட் ப்ரொடெக்ட்ஸ் ஃப்ரம் த ஹார்ம்ஃபுல் பேத்தஜன்ஸ், வைரஸஸ், பாக்டீரியா. இட் ரெகுலேட்ஸ் த பாடி டெம்பரேச்சர். சொன்னேன் இல்லையா, இது நம்ம உடம்பு ஒரு வைரஸ், பாக்டீரியாவில் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இட் ரெகுலேட்ஸ் த பாடி டெம்பரேச்சர், நம்ம உடல் சூட்டை சமநிலையாக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹார்ட். இட் இஸ் லொக்கேட்டட் இன் thoracic cavity between the 2 lungs. Heart is 4-chambered. It is surrounded by a double-layered membrane called pericardium. Next point, the heart pump blood continuously throughout our lifetime அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதய மார்புக்குழியில் இதயம் எங்கே இருக்குது அப்படின்னா, மார்புக்குழியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 நுரையீரலுக்கு இடையில் இதயம் அமைந்திருக்கு. ஓகேவா? இது தசையாலான உறுப்பும் ஆகும். இதயம் என்னது, ஒரு தசையாலான உறுப்பு. இது கேட்பாங்க, கொஸ்டினில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதயத்தின் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, 4 அறைகள், அதாவது 4 வால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட் ஆர்டியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஆர்டியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இது நம்ம 10th 6th நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. இதயம் எப்படி இருக்குது அப்படின்னா, இதயத்தை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, பெரிகார்டியம் எனப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இரட்டை அடுக்கு சவ்வால் சூழப்பட்டது. இதயம் எப்படின்னா, இரட்டை அடுக்கு சவ்வால் சூழப்பட்டது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதயத்தோட ஃபங்க்ஷன் என்ன, ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இதயம் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து சுருங்கி விரிந்து உடலின் அனைத்து பகுதிகளிலும் இரத்த ஓட்டத்தை பம்ப் செய்கிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இரத்த நாளங்கள், அதாவது பிளட் வெசல்ஸ். 3 types of blood vessels present in our body. They are arteries, veins, capillaries. They form the closed network throughout the body. Blood is circulated அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மனித உடலில் 3 வகையான இரத்த நாளங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது என்னென்னா, ஆர்டரிஸ், வெயின்ஸ், கேபிலரிஸ். ஆர்டரிஸ்னால் தமனிகள், வெயின்ஸ்னால் சிரைகள், நெக்ஸ்ட் கேபிலரிஸ்னால் நுண் இரத்த நாளங்கள் அப்படின்ட்டு நான் அப்போயே சொன்னேன் இல்லையா. இவை உடல் முழுவதும் மூடிய வலைப்பின்னல்களால் அமைந்து இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஆர்டரிஸ் பார்க்கலாம். கேரிங் oxygenated blood away from the heart. Arteries means carrying oxygenated blood away from the heart அப்படின்னு சொல்கிறாங்க. இதயத்தில் உடலின் பல பகுதிகளுக்கு இரத்தத்தை எது எடுத்து செல்கிறது அப்படின்னா, ஆர்டரிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா, வெயின்ஸ் என்னென்னா, ரிட்டன் டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் த ஹார்ட் அப்படின்னா, உடலில் இருக்க பல பகுதியிலேருந்து இரத்தத்தை மீண்டும் இதயத்திற்கு கொண்டு வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேபிலரிஸ், மைக்ரோஸ்கோபிக் வெசல்ஸ் பிரிட்ஜிங் ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா, நுண்ணிய ஒரு இரத்த நாளங்கள் அப்படின்ட்டு நான் சொன்னேன். இது எப்படின்னா, வெயின்ஸையும் ஆர்டரிஸையும் இணைக்கிற ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இரத்த ஓட்ட மண்டலம் இதயம், இரத்தம் மற்றும் இரத்த நாளங்களால் ஆனது அப்படின்ட்டு சொன்னேன். அது ஆக்சிஜன், ஊட்டச்சத்துக்கள், ஹார்மோன்கள் மற்றும் கழிப்பொருட்களை உடலின் பல பகுதிகளுக்கு எடுத்து செல்கின்றன. ஓகேவா? மேலும் நோய் கிருமிகளிடமிருந்து உடலை பாதுகாத்து உடலின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துகிறது. இதயம் எங்கே இருக்குது அப்படின்னா, மார்புக்குழியில் 2 நுரையீரல்களுக்கும் இடையில் அமைந்துள்ளது. இதில் எத்தனை அறைகள் இருக்குது அப்படின்னா, 4. இதயத்தை எப்படி அழைப்பாங்க அப்படின்னா, பெரிகார்டியம் அப்படின்ட்டு அழைக்காங்க. இரட்டை அடுக்கு சவ்வால் சூழப்பட்டது. இரத்த நாளங்கள், தமனிகள், சிரைகள் அன்று நுண் இரத்த நாளங்கள் என 3 வகைப்படுகின்றன அப்படின்ட்டு ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், blood is a fluid connective tissues of red color containing plasma and blood cells. ஓகேவா?
என்ன சொல்லியிருக்க பிளாஸ்மா வந்து பாருங்கள் 55% இருக்குது. பிளட் செல்ஸ் வந்து 45% இருக்குது. தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் பிளட்ஸ் நேம்லி ரெட் பிளட் கார்பசல்ஸ், நெக்ஸ்ட்டு ஒயிட் பிளட் கார்பசல்ஸ், பிளட் பிளேட்லெஸ் அதாவது ஆர்பிசி டபிள்யூபிசி பிளட் பிளேட்லெஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ரத்தம் வந்து என்பது ஒரு சிவப்பு நிறத்தில் இருக்கும், அது எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரியும். ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு திரவ இணைப்பு திசு, அதாவது ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னா இரத்த அணுக்கள் வந்து எத்தனை டைப்ஸ்னால் ஆர்பிசி டபிள்யூபிசி இரத்த தட்டுகள் என 3 வகைப்படும். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள் ரெட் பிளட் கார்பசல்ஸ்னால் எரித்ரோசைட்ஸ். இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த போன் மேரோ, கண்டெய்ன்ஸ் ஹீமோக்ளோபின் டு டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜன் அப்படின்ட்டு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எலும்பு மஜ்ஜையில் அதாவது போன் மேரோவில் வந்து உற்பத்தி ஆகின்றன. ஓகேவா. ஸோ இது வந்து ஹீமோக்ளோபின் என்ற நிறமியை கொண்டுள்ள ஹீமோக்ளோபினோட கலர் கொண்டுள்ளது. ஸோ இது வந்து உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் ஆக்சிஜன் வந்து எடுத்து செல்லக்கூடியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெட் பிளட் கார்பசல்ஸ். ஓகேவா. கார்பன் டை ஆக்சைடை மீண்டும் நுரையீரலுக்கு கொண்டு வர உதவுகின்றன. இது நான் கொடுத்துருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒவ்வொரு கொஸ்டின். அதனால் நீங்கள் வந்து என் கூட நான் சொல்ல அப்படி நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நீங்கள் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து மைண்டில் அப்படி ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து டபிள்யூபிசி பார்க்கலாம். லியூக்கோசைட்ஸ் செல்ஸ் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம் தட் ஃபைட் இன்ஃபெக்ஷன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இதுக்கு வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஒரு முக்கிய இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, முக்கிய அங்கமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாக்டீரியா, வைரஸ் மற்றும் பிற நோய்க்கிருமிகளை எதிர்த்து போராடுகிறது எது அப்படின்னா டபிள்யூபிசி. ஓகேவா. உடலில் வந்து தொற்று நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒயிட் பிளட் செல்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு பிளேட்லெஸ் அதாவது த்ரோம்போசைட்ஸ் எசென்சியல் ஃபார் பிளட் கிளாட்டிங், கஜாகுலேஷன் டு ப்ரிவென்ட் பிளட் லாஸ். அதாவது என்னென்னா நம்மளுக்கு சப்போஸ் ஒரு அடியே படுது அப்படின்னா அந்த பிளட் வந்து கிளாட் அப்படின்னா உரைய வைக்கிறது வந்து பிளேட்லெட்ஸோட வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரத்தம் வந்து உறைவதற்கு இவை அவசியமானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை காயம் ஏற்பட்டாலோ ரத்தப்போக்கை வந்து தடுக்க உதவுகின்றன அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா ரத்த உறைதல் செயல்முறையை கட்டுப்படுத்துவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரத்த தட்டுக்கள் அதாவது பிளேட்லெட்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள் நர்வஸ் சிஸ்டம். இட் இஸ் வெல் டெவலப்டு இன் ஹியூமன் அண்ட் கம்போஸ்ட் ஆஃப் நியூரான்ஸ் ஆர் நர்வ் செல்ஸ். This is include brain, spinal cord, sensory organ, nerves. ஓகேவா. So the two important function of the nervous system along with the endocrine system, conduction or coordination அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள் நர்வஸ் சிஸ்டம் மீன்ஸ் நரம்பு மண்டலம் வந்து மனித உடலில் வந்து ஒரு மிகவும் நன்கு வளர்ச்சி அடைந்த ஒரு உறுப்பு மண்டலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நியூரான்ஸ் அல்லது நர்வ் செல்ஸ் நரம்பு செல்ஸில் வந்து ஆகியவற்றால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நரம்பு மண்டலத்திலோட முக்கிய உறுப்புகள் எது அப்படின்னா பிரெயின், மூளை, ஸ்பைனல் கார்டு, முதுகுத்தண்டு, நெக்ஸ்ட்டு சென்சரி ஆர்கன்னா உணர்வு உறுப்புகள், நர்வ்ஸ் வந்து நரம்புகள். ஸோ அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நரம்பு மண்டலம் அண்ட் நாளமில்லா சுரபி மண்டலம் அதாவது எண்டோக்ரைன் சிஸ்டம் வந்து இணைந்து உடலின் அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து 2 முக்கிய செயல்பாடுகள் சொன்னேன். என்னது அப்படின்னா நான் நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ணியிருக்கேன். கண்டக்ஷன் ஆர் கோஆர்டினேஷன். கண்டக்ஷன் அப்படின்னா தகவல் கடத்தல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. குட்டியாக மேலே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தகவல் கடத்தல். கோஆர்டினேஷன் மீன்ஸ் ஒருங்கிணைப்பு. ஸோ கண்டக்ஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உடலின் ஒரு பகுதியில் உருவாகும் தகவல்களை மற்ற பகுதிகளுக்கு விரைவாக கடத்துகிறது. கண்டக்ஷன் மீன்ஸ் உடலில் வந்து ஒரு ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா அதை வந்து தகவல் சொல்கிறது எது அப்படின்னா கண்டக்ஷன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஒருங்கிணைப்பு மீன்ஸ் கோஆர்டினேஷன், அதாவது எல்லாம் ஒன்றுபட்டு செயல்படுறது தான் கோஆர்டினேஷன். ஓகேவா. பிரெயின்ஸ் பார்க்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன் என்னென்னா ரத்தம் என்பது சிவப்பு நிறமுடைய ஒரு திரவ இணைப்பு திசுவாகும். ஸோ இதில் வந்து பிளாஸ்மா மற்றும் இரத்த அணுக்கள் காணப்படுகின்றன. இரத்த அணுக்கள் வந்து 3 வகைப்படுவது என்னென்னா இரத்த சிவப்பு அணுக்கள், இரத்த வெள்ளை அணுக்கள் மற்றும் இரத்த தட்டுக்கள் அதாவது ஆர்பிசி டபிள்யூபிசி ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லெஸ். சிவப்பு ரத்த அணுக்கள் வந்து ஆக்சிஜனை எடுத்து செல்கின்றன. அதுக்கப்புறம் டபிள்யூபிசி வந்து என்ன பண்ணுறதுன்னா நோய் தொற்றுகளுக்கு எதிராக போராடுகின்றன. ஓகேவா. ரத்த தட்டுக்கள் வந்து என்னென்னா ரத்தத்தை வந்து உறைய வைக்கிறது. ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆர்பிசினா ஆக்சிஜனை வந்து எடுத்து செல்லுது, டபிள்யூபிசினா நோய் தொற்றிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது, அதாவது எதிராக போராடுகிறது. நெக்ஸ்ட்டு ரத்த தட்டுக்கள் மீன்ஸ் ரத்தத்தை வந்து உறைய வைக்கிறது. ஓகேவா. நெக்ஸ்ட் நரம்பு மண்டலம் வந்து நியூரான்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் வந்து மூளை, முதுகுத்தண்டு, உணர்வு உறுப்புகள் மற்றும் நரம்புகள் அடங்குகின்றன. நரம்பு மண்டலம் வந்து நாளமில்லா சுரபி மண்டலத்துடன் இணைந்து உடலின் செயல்பாடுகளை ஒருங்கிணைந்து கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை விட ஷார்ட்டாக யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா. உங்களால் தான் நான் மேலும் மேலும் வளர முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ.
நெக்ஸ்ட் பாருங்கள் பிரெயின் பார்க்கலாம். த பிரெயின் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் ஆர்கான் விச் இஸ் பிளேஸ்டு இன்சைட் த கிரானியம் அப்படின்னா மண்டை ஓடு. ஓகேவா? மேக்ஸிமம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு புரிஞ்ச அளவுக்குன்னு இல்லாமல் எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறக்காண்டி தான் நான் ஒவ்வொரு லெட்டருக்கும் தமிழ் மீனிங் வந்து நான் மேக்ஸிமம் எழுதியிருக்கேன். அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிரெயின் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் ஆர்கான் விச் இஸ் பிளேஸ்ட் இன்சைட் த கிரானியம் அப்படின்னா மூளை என்பது ஒரு மிகவும் ஒரு 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 காம்ப்ளெக்ஸ்னால் சிக்கலான மற்றும் முக்கியமான உறுப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மண்டையொட்டிற்குள்ள அதாவது கிரானியம்குள்ளே அமைந்துள்ளது அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ மூளையானது வந்து என்னென்ன என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இட் இஸ் ப்ரொடெக்டட் பை எ 3 layered tissues covering called meninges. Meninges means brain has 3 region parts, namely forebrain, midbrain, hindbrain. cerebrum, cerebellum, மெடலா ஆப்லங்கேட்டா வந்து இதோட பார்ட்ஸு. ஸோ இட் இஸ் கண்ட்ரோலிங் சென்டர் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து மூளையானது மெக்னீஜஸ் எனப்படும் 3 அடுக்களை கொண்ட பாதுகாப்பு சவ்வால் மூடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மூளை வந்து உடலின் அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தும் முக்கிய மையமாக செயல்படுகிறது. ஸோ மூளையின் வந்து முக்கிய பகுதிகள் எது அப்படின்னா ஃபோர்பிரெயின், மிட்பிரெயின், ஹிண்ட்பிரெயின், அதாவது முன்மூளை, நடுமூளை, பின்மூளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மூளையின் முக்கிய உறுப்புகள் எது அப்படின்னா பெருமூளை, சிறுமூளை, அதாவது மெடுலா ஆப்லங்கேட்டா, அதாவது முகுளம் அப்படின்னு சொல்கிறாங்க. செரிபரம், செரிபெல்லம், மெடுலா ஆப்லங்கேட்டா. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு பகுதியிலும் செயல்பாடு என்னது அப்படின்னா சிந்தித்தல், நினைவாற்றல் மற்றும் பேசுதல், கற்றல், எழுதுதல், படித்தல் அப்படின்ட்டு நிறைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல் அப்படின்ட்டு நிறைய போன்ற உயர்நிலை செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செரிபெல்லம்னா என்னென்னா சிறுமூளை, அதாவது உடலின் சமநிலையை பராமரிக்கிறது எது அப்படிங்கிறாங்க செரிபெல்லம். நெக்ஸ்ட்டு தசைகளின் இயக்கங்களை ஒருங்கிணைக்கிறது எது அப்படின்னா செரிபெல்லம். ஸோ மெடுலா ஆப்லங்கேட்டா என்ன பண்ணுது அப்படின்னா இதய துடிப்பு, சுவாசம், இரத்த அழுத்தம் போன்ற தன்னியற்ற செயல்களை கட்டுப்படுத்துகிறது. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஸ்பைனல் கார்ட். ஸ்பைனல் கார்ட் மீன்ஸ் இட் இஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மெடுலா ஆப்லங்கேட்டா ஆஃப் த hindbrain. It is enclosed within the vertebral column. So it is connect brain to different part of the body through nerves அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பைனல் கார்டுனா என்னது? முதுகு தண்டு. நம்ம முதுகில் ஒரு நீளமான ஒரு எலும்பு இருக்குல்ல, அதான் ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பின்மூளைனா ஹிண்ட்பிரெயினில் இருக்கிற மெடுலா ஆப்லங்கேட்டாவோட தொடர்ச்சியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து முதுகெலும்பு ஒரு தொடருக்குள்ள, அதாவது வெர்டிபிரல் காலம்குள்ளே பாதுகாப்பாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நரம்புகளின் மூலம் உடலின் பல்வேறு பகுதிகளுடன் இணைக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ முதுகு தண்டினோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபங்க்ஷன் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் என்னென்னா சென்சரி இன்புட், இன்டிகிரேஷன், மோட்டார் அவுட்புட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மூளையிலேருந்து உடலுக்கு தகவல்களை அனுப்புகிறது எது அப்படின்னா சென்சரி இன்புட், உடலிலிருந்து மூளைக்கு தகவல்களை கொண்டு செல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அனிச்சை செயல், அதாவது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனை வந்து கட்டுப்படுத்துகிறது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நரமண்டலத்தோட ஃபங்க்ஷன், இது வந்து அதோட சேர்ந்தது தான். சென்சரி இன்புட் அப்படின்னா த கண்டக்ஷன் ஆஃப் சிக்னல் ஃப்ரம் சென்சரி ரிசப்டார், அதாவது சிக்னல்னால் தகவல்கள் சொன்னேன் இல்லையா, உணர்வு தகவல்களை பெறும் செயல்முறை எது கொண்டுனா சென்சரி இன்புட். நெக்ஸ்ட்டு ஒருங்கிணைப்பு அப்படின்னா பெறப்பட்ட தகவல்களை மூளை மற்றும் முதுகுத்தண்டு அதற்கான பதிலை உருவாக்கும் செயல்முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த சென்சரி சிக்னல்ஸ் அண்ட் ஃபார்முலேஷன் ஆஃப் த ரெஸ்பான்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் மோட்டார் அவுட்புட், அதாவது இயக்க வெளியீடுன்னு சொல்கிறாங்க. இந்த கண்டக்ஷன் ஆஃப் சிக்னல் ஃப்ரம் த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் டு எஃபெக்டர்ஸ் சச்சஸ் செல்ஸ் அண்டு கிளாண்ட் செல்ஸ்னால் சுரபி செல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள் எஃபெக்டர் அப்படின்னா செயல்திறன் மிக்கவை. எஃபெக்டார் மீன்ஸ் செயல்திறன் மிக்கவை. ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூளை மற்றும் முதுகு தண்டிலிருந்து தசைகள் மற்றும் சுரப்பிகளுக்கு தகவல்களை அனுப்பி செயல்படுத்தும் செயல்முறை. நெக்ஸ்ட் பாருங்கள் ஒரு டூ யூ நோ கொஸ்டின் வச்சுருக்கேன். பிரெயின் ஸ்டோர் 100 மில்லியன் பைட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃப் லைஃப் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மனித மூளையில் வந்து வாழ்நாள் முழுவதும் மிகப்பெரிய அளவில் தகவல்களை சேமிக்கும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூளை வந்து ஒரு 100 மில்லியன் பிட்ஸ் தகவல்களை சேமிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து சென்ஸ் ஆர்கான் பார்க்கலாம். சென்ஸ் ஆர்கான் ஆர் லைக் த விண்டோஸ் டு த அவுட் சைட் வேர்ல்டு. தே ஆர் 5 சென்ஸ் ஆர்கான். என்னென்னு பார்க்கலாம். ஐஸ், இயர்ஸ், நோஸ், ஸ்கின், டங். ஐஸ் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது? பார்க்குறதுக்கு. இயர்ஸ் வந்து ஹியர் பண்ணுறதுக்கு. நோஸ் வந்து ஸ்மெல். ஸ்கின் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு. டங்க் வந்து டேஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து சென்ஸ் ஆர்கான் மீன்ஸ் உணர்வு உறுப்புகள் வந்து நம்மை சுற்றியுள்ள உலகத்தை அறிந்து கொள்ள உதவும் ஜன்னல்கள் போன்றவை. விண்டோ ஆஃப் டு த அவுட் சைட் வேர்ல்டு அப்படின்னா ஜன்னல்கள் போன்றவை. ஸோ மனித உடலில் வந்து 5 முக்கிய உறுப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். என்னெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஐஸ் it is help us to see. The eyelids and eyelashes keep the eyes safe. It has 3 main parts, namely cornea, iris, pupil. ஓகேவா?
ஸோ என்ன அப்படின்னா கண்கள் வந்து நம்ம சுற்றியுள்ள பொருட்களை வந்து பார்க்க உதவுகின்றன. ஸோ கண்களை பாதுகாக்க என்ன இல்லாமல் ஐலிட்ஸ் அண்ட் ஐலாஷஸ், அதாவது கண் இமைகள் அண்டு கண் இமைகளில் வந்து முடிகள் இருக்குல்ல, ஐலாஷஸ், அது வந்து நம்மளை வந்து நம்ம கண்ணை வந்து பாதுகாக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்ணின் முக்கிய பகுதிகள் எது அப்படின்னா கார்னியா, ஏரிஸ், பியூப்பில். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கார்னியாவோட செயல்பாடு என்னென்ன அப்படின்னா கண்ணின் இருக்கிற வெளிப்புற தெளிவான பாதுகாப்பு வந்து அதுக்கு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரிஸ் வந்து ஈரிஸ் வந்து என்னென்ன அப்படின்னா கண்ணில் இருக்க ஒரு நிறமுள்ள பகுதியாகும். ஸோ இது வந்து பீப்புளின் அளவை கட்டுப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பீப்பிள் வந்து என்னென்னா ஒளி கண்ணுக்குள்ளே வந்து நுழையும் திறப்பாகும். அதாவது நம்ம ஒரு விஷயம், ஒரு ஒளியான ஒரு விஷயம் பார்க்க அப்படின்னா அது வந்து திறக்கிறது எதுன்னா பீப்புள். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இயர்ஸ் ஹெல்ப்ஸ் டு ஹியர் அண்ட் டிஃப்ரென்ஷியேட் அரவுண்ட் அஸ். இட் இஸ் ஆல்சோ ஹெல்ப் அஸ் டு மெயின்டைனிங் த பேலன்ஸ் ஆஃப் த பாடி when we are walking, running and climbing. Ear has outer ear, inner ear, middle ear. ஓகேவா. காதுகள் வந்து ஒலிகளை கேட்க உதவுகின்றன. ஸோ மேலும் வந்து இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உடலில் இருக்க சமநிலையை பராமரிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஓடும்போதும் நடக்கும் போதும் படிக்கட்டில் ஏறும்போது வந்து உடலில் வந்து சமநிலையை காதுகள் வந்து பராமரிக்க உதவுகின்றன. ஓகேவா. ஸோ காதின் பகுதிகள் எதெல்லாம் அப்படின்னா அவுட்டர் இயர், இன்னர் இயர், மிடில், அதாவது வெளிக்காது, நடுக்காது, உள்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவுட்டர் இயர் பற்றி பார்க்கலாம். அவுட்டர் இயர் இன் ஹியூமன் பீயிங்ஸ் இட் இஸ் மேட் அப் ஆஃப் அன் எக்ஸ்டர்னல் ஃப்ளாப் கால்டு பின்னா. அதாவது வெளிக்காதில் இருக்க ஒரு வெளிப்புற பகுதியை வந்து பின்னா எனப்படுகிறது. ஸோ வெளிக்காதில் வெளிப்புற பகுதி வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பின்னா. ஸோ இது வந்து ஒலி அலைகளை சேகரித்து காதுக்குள்ளே அனுப்புகிறதோட வேலை எதுனா பின்னா. ஓகேவா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து ஸ்கின் பார்க்கலாம். ஸ்கின் இஸ் த லார்ஜஸ்ட் சென்ஸ் ஆர்கான் as it cover the whole body. So skin help us to feel the things by touching. Skin cover the body and protect it from germs. It also keep the body moist and regulates the body temperature அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்கின் தான் உணர்வு ஆர்கான்லேயே மிகப்பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்கின் வந்து நம்ம ஹோல் பாடியை கவர் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து இது என்னென்னா இப்போ நம்ம வந்து நம்ம வந்து நம்மளை தொட்டாங்கன்னா அது ஃபீல் கொடுக்குறது வந்து எதுனா ஸ்கின் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், இது வந்து பாடியை வந்து ஒரு ஸ்கின் கவர் த பாடி, அதாவது நம்ம ஸ்கின் வந்து நம்ம உடம்பை வந்து கவர் பண்ணியிருக்கு. எதுக்குன்னா நம்ம ஜெம்ஸ்டேருந்து பாதுகாக்க, அதாவது பாக்டீரியா, வைரஸ் போன்ற நுண்கிருமிகளிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு வந்து ஸ்கின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து நம்ம பாடி வந்து அதாவது மாய்ஸ்டாக வச்சுக்கிறையும். நெக்ஸ்ட்டு ரெகுலேட்ஸ் பாடி டெம்பரேச்சர், அதாவது உடல் வெப்பநிலையும் கட்டுப்படுத்த இது உதவுகிறது. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன். இதோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்க்கலாம். Skin forms a effective barrier against infection by microbes and pathogens. Skin help us to synthesis with vitamin D using sunlight அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உயிர்களிலிருந்து நோய் கிருமிகளுக்கு எதிராக ஒரு பாதுகாப்பு சுவராக செயல்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து சூரிய ஒளியின் உதவியுடன் வைட்டமின் டி வந்து நம்மளுக்கு உருவாக உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம் எண்டோக்ரைன் சிஸ்டம். லாஸ்ட் சிஸ்டமுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இது வந்து எப்படின்னா நாளமில்லா சுரப்பி. இட் ரெகுலேட்ஸ் வேரியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் த பாடி அண்ட் மெயின்டைன் த இன்டர்னல் என்விரான்மெண்ட். இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த பாடி அண்ட் ப்ரொடியூஸ் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் கால்டு ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளமில்லா சுரப்பி மண்டலம் வந்து உடலில் வந்து பல்வேறு செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தி நம்ம உடலுக்குள்ளே இருக்க குழாய், அதாவது இன்டர்னல் என்விரான்மெண்ட்டு சீராக பராமரிக்க உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மண்டலத்தில் வந்து உள்ள சுரப்பிகள் எதெல்லாம் அப்படின்னா ஹார்மோன்ஸ் எனப்படும். ஸோ இந்த மண்டலத்தில் உள்ள இருக்க சுரப்பி வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஹார்மோன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. வேதிப்பொருட்களை உற்பத்தி செய்ய நேரடியாக இரத்தத்தில் சுரக்குகின்றன. ஸோ ஹார்மோன்கள் உடலின் வளர்ச்சிதை மாற்றம், இனப்பெருக்கம் மற்றும் உடலில் பல்வேறு செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகின்றன. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இது நாளமில்லா சுரப்பி வந்து அதோட பிளேஸ், அதாவது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா பிட்யூட்டரி கிளாண்ட், மாஸ்டர் கிளாண்ட், அதாவது மூளையின் அடிப்பகுதியில் வந்து அமைந்திருக்கு. இது வந்து முதன்மை சுரப்பி, அதாவது மாஸ்டர் கிளாண்ட் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா நாளமில்லா சுரப்பி மண்டலம். ஓகேவா. முதன்மை சுரப்பினா மாஸ்டர் கிளாண்ட்னா எது அப்படின்னா நாளமில்லா சுரப்பி மண்டலம். இது நாளமில்லா சுரப்பிகளின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பீனியல் கிளாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா மூளையில் வந்து மையப்பகுதியில் அமைந்திருக்கு. தூக்கம் மற்றும் விழிப்பு சுழற்சியை கட்டுப்படுத்தும் மெலட்டோனின் ஹார்மோனை சுரக்குகிறது. நெக்ஸ்ட் வந்து தைராய்டு கிளாண்ட் வந்து கழுத்து பகுதியில் வந்து அமைந்திருக்கும். ஸோ இது வந்து வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் தைராக்சின் ஹார்மோனை சுரக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தைமஸ் கிளாண்ட் எங்கே இருக்குன்னா செஸ்ட், அதாவது மார்பகுதியில் வந்து அமைந்திருக்கும். ஸோ இது வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் வளர்ச்சியை பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பேங்க்ரியாஸ், இஸ்லெட்ஸ் ஆஃப் ஃப்ராங்ககன்ஸ் அப்படின்னா இது எங்கே இருக்குது அப்படின்னா அப்டமன், அதாவது அடிவயிற்று பகுதியில் வந்து அமைந்திருக்கு. ஸோ இதில் உள்ள லாங்கன்கன்ஸ் தீவுகள் அப்படின்னா இன்சுலின் மற்றும் குளுக்கோன் ஹார்மோன்களை சுரக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரத்த சக்கரை அளவை வந்து கட்டுப்படுத்துகின்ற எது அப்படின்னா பேங்க்ரியாஸ். நெக்ஸ்ட்டு அடினன் கிளாண்ட் அப்படின்னா அபோவ் த கிட்னிக்கு வந்து
மேல் பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்ரினலின் போன்ற ஹார்மோன்களை சுரக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவசர நிலைகளில் உடலை தயார்படுத்த உதவுகிறது அப்படின்னா அட்ரினல் கிளாண்ட். நெக்ஸ்ட் வந்து கோனஸ் கிளாண்ட் அப்படின்னா பெல்விக் எங்கே இருக்குன்னா பெல்விக் கேவிட்டி, அதாவது இடுப்பு குழியில் இருக்குது. இது வந்து என்னென்னா ஒரு இனப்பெருக்க சுரப்பி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஆண்களுக்கு வந்து விதைப்பை இருக்குல்ல, அதாவது டெஸ்டிஸ் இருக்கலாம், மற்றும் பெண்களுக்கு சினைப்பை, அதாவது ஓவரிஸ். சினைப்பைனா ஓவரிஸ் இதில் வந்து காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனப்பெருக்க ஹார்மோன்களை சுரக்கின்றது எது அப்படின்னா கோனட். நெக்ஸ்ட் பாருங்கள், லாஸ்ட் சிஸ்டம் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம். The nitrogen is waste and removed from the body by the excretory system. It is composed of kidney, ureters, urinary bladders, urethra. என்ன சொல்லியிருக்காங்கன்னா உடலில் வந்து உருவாகும் நைட்ரஜனை கொண்ட கழிவுப் பொருட்களை வந்து வெளியேற்றுறதுக்கு வந்து இந்த மண்டலம், அதாவது கழிவு நீக்க மண்டலம் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் வந்து ஒரு அமைப்பு கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மண்டலம் வந்து உடலில் உள்ள சூழலை வந்து சீராக பராமரிக்க உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பார்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கிட்னி, யுரேட்டர்ஸ், யூரினரி பிளேடர்ஸ், நெக்ஸ்ட் யுரேத்ரா, அதாவது சிறுநீரகம், சிறுநீரக குழாய், சிறுநீரப்பை, சிறுநீர் வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிட்னி மீன்ஸ் சிறுநீரகங்கள் மற்றும் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வயிற்று பகுதியில் வந்து முதுகுத்தண்டின் இரு புறங்களிலும் அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா பீன் ஷேப்டு, அதாவது பயிர் வடிவ வந்து உறுப்புகளாகும். ஸோ மனித உடலில் 2 சிறுநீரகங்கள் உள்ளன. என்ன அப்படின்னா these are bean-shaped structure present in the abdominal cavity. The functional unit of the kidney are called nephron, so which filter the body and from the urine அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரத்தத்தை வந்து வடிகட்டுகின்ற, அதாவது ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கப்படுகிறது. ஸோ நைட்ரஜன் கழிவுகளை நீக்குகின்றன, உடலில் இருக்க நீர் மற்றும் உப்பு சமநிலையை பராமரிக்கின்றன. சிறுநீரை உருவாக்குகின்றது எது அப்படின்னா கிட்னி. நெக்ஸ்ட் வந்து நெஃப்ரான்னா என்னென்னா சிறுநீரகத்தின் செயல்பாட்டு அலகு நெஃப்ரான் எனப்படுகிறது. நெஃப்ரான் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ ஒவ்வொரு சிறுநீரகத்திலும் சுமார் 10 லட்சம் நெஃப்ரான்கள் காணப்படுகின்றன. எத்தனை லட்சம் நெஃப்ரான் இருக்குது அப்படின்னா 10 லட்சம். நோட் பண்ணிக்கோங்க. நெஃப்ரான்கள் என்னது செய்யுது அப்படின்னா ரத்தத்தை வந்து வடிகட்டுகின்றன. நெக்ஸ்ட் தேவையற்ற கழிவுப் பொருட்களை நீக்குகின்றன. நெக்ஸ்ட் சிறுநீரை உருவாக்குகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு டூயினோ கொஸ்டின் பார்க்கலாம். மனித உடலில் வந்து எவ்வளோ வாட்டர் வந்து தேவை பார்க்கலாம். அவர் பாடி கண்டெயின்ஸ் 70% வாட்டர், கிரே மேட்டர் ஆஃப் த பிரெயின் அபவுட் 85%, ஃபேட் செல் வந்து எப்படி இருக்குன்னா 50%, டைப்ரகம் எ லார்ஜ் ஃப்ளாட் மசில்ஸ் ஃபார்மிங் த ஃப்ளோர் அட் த செஸ்ட் கேவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து மனித உடலில் வந்து மொத்தம் எவ்வளோ நீர் தேவை அப்படின்னா 70%. ஸோ மூளையில் இருக்க சாம்பல் நிற பகுதி, அதாவது கிரே மேட்டர் இருக்குல்ல, அது வந்து எவ்வளோ நீரால் ஆனது அப்படின்னா 85%. நெக்ஸ்ட்டு கொழுப்பு செல், அதாவது ஃப்ளாட் செல் வந்து எவ்வளோ நீர் இருக்குது அப்படின்னா 15% இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு டைப்ரகம் மீன்ஸ் உதரவிதானம் அப்படின்னா ஒரு மார்பு குழியில் இருக்க அடிப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு பெரிய தட்டையான தசையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மார்பு குழியும் வயிற்றுக்குழியும் பிரிக்கிறது. டைப்ரகமோட ஃபங்க்ஷன் என்ன, சுவாச முறையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ உள்ளிழுக்கும் மூச்சின் போது கீழ் நோக்கி நகர்கிறது, ஸோ வெளியேற்ற மூச்சின் போது மேல் நோக்கி நகர்கிறது. புரியுதா ஈஸியாக உங்களுக்கு? ஸோ இதனால் நுரையீரல்கள் விரிவடைந்து சுரங்க உதவுகின்றன அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ சரி நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து மனித உடலின் முக்கிய உறுப்பு மண்டலங்களை பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து ஹியூமன் ஃபிசியாலஜி தொடர்பான முக்கிய வினா விடைகளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அது வரைக்கும் உங்கள் ஜோயல் டீன் பேசி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பாய்.